வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் என்றாலே இயற்கையாகவே சமநிலை, அழகு, நியாயம், அமைதி ஆகியவற்றை உயிராக நினைப்பவர்கள். இவர்களுடைய மனதில் எப்போதும் ஒரு தராசு போல இரண்டு பக்கமும் எடை போட்டு முடிவு எடுக்கும் பழக்கம் இருக்கும். அவசரமாக பேசவும் அவசரமாக தீர்மானிக்கவும் இவர்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையை வெறும் உயிர் வாழும் பயணம் போல பார்க்காமல் அதை ஒரு கலைப்பணியாகவே பார்க்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மென்மையாக இருக்கும். ஆனால் அந்த மென்மைக்குள் ஆழமான அறிவும் கணக்கிட்ட சிந்தனையும் மறைந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் தன்மை அதிகம் கொண்டவர்கள். எதிரே உள்ளவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். எதிரே உள்ளவர் துன்பப்பட்டால் அவர்களுடைய மனமும் உடனே அதையே உணரும் அளவுக்கு இவர்களின் உள்ளம் நுணுக்கமானது. உறவுகள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுவாசம் போன்றது. தனியாக இருப்பதை விட நல்ல மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்வதே இவர்களுக்கு பிடித்த வாழ்க்கை முறை. நண்பர்களாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்கள் அனைவரிடமும் சமநிலை, மரியாதை, நியாயம் ஆகியவற்றை கடைபிடிப்பார்கள். சண்டை வந்தாலும் கூட அதை கூச்சலாக மாற்றாமல் பேச்சின் மூலமே தீர்க்க முயல்வார்கள். குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதே இவர்களின் பெரிய கனவு. அதற்காக சில நேரங்களில் தங்களின் ஆசைகளை கூட ஒதுக்கி வைப்பார்கள். காதலில் விழுந்தால் முழு மனதோடும் விழுவார்கள். வெறும் உடல் ஈர்ப்பு அல்ல, மனம், நம்பிக்கை, மரியாதை மூன்றையும் சேர்த்த காதலே துலாம் ராசிக்காரர்களின் கனவு காதல். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே மனிதர்களை கையாளும் திறன் அதிகம் கொண்டவர்கள். அதனால் சட்டம், ஆலோசனை, கலை, வடிவமைப்பு, ஊடகம், வியாபாரம், அரசியல் தொடர்புடைய துறைகள் ஆகியவற்றில் இவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். பணம் இவர்களிடம் நீண்ட நேரம் தங்கியிருக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் தேவை என்பதை வாழ்க்கை இவர்களுக்கு மெதுவாக கற்றுக் கொடுக்கும். ஆரம்பத்தில் செலவழிக்கும் பழக்கம் இருந்தாலும் அனுபவம் வந்த பிறகு அதையே முதலீடாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் உண்டு. மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜ வாழ்க்கை போல தோன்றும் காலம் வரும். வசதி, மரியாதை, பெயர், புகழ் எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து வரும் தருணம் அவர்களுக்கு உண்டு. அதுதான் இவர்களுடைய மறைந்திருக்கும் ராஜயோக சக்தி. வெளியில் பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் அமைதியாகவும் சிரித்த முகத்தோடும் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் சரியா, இல்லை அதுதான் சரியா என்ற கேள்வி அவர்களுடைய மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தயக்கம் சில நேரங்களில் அவர்களுடைய பின்னடைவை செய்யும். ஆனால் அதே தயக்கம்தான் பெரிய தவறுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் காவலனாகவும் மாறுகிறது. அவர்களின் பலம் கூச்சலில் இல்லை, அவர்களின் பலம் பொறுமையில் இருக்கிறது. மற்றவர்கள் கத்தும் இடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சிந்திப்பார்கள். மற்றவர்கள் உடனே முடிவெடுக்கும் இடத்தில் இவர்கள் எதிர்காலத்தை கணக்கிடுவார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் நீண்ட ஓட்டத்தில் வெற்றி இவர்களை தேடி வரும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சமநிலையோடு மட்டும் போகாது. சில காலங்களில் மிகுந்த குழப்பம், மனச்சோர்வு, முடிவெடுக்க முடியாத நிலை போன்ற சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் இவர்களுக்கு தோன்றும் பெரிய எண்ணம், நான் எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்பதே. ஆனால் வாழ்க்கை இவர்களுக்கு சொல்லும் பாடம் எல்லோரையும் மகிழ்விப்பதை விட உன்னை நீ மகிழ்விப்பதே முக்கியம் என்பதுதான். அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் நாளிலிருந்து துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை புதிய பாதையில் பயணம் செய்யும். அன்றிலிருந்து பணமும் பெயரும் அமைதியும் ஒன்றாக சேர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு ராஜ வாழ்க்கை போல மாறும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது மழை போல ஒரே நேரத்தில் பெய்யாது. அது மேகமாக சேர்ந்து சரியான நேரத்தில் கனமழையாக கொட்டும். சிறு வயதில் அல்லது இளமை காலத்தில் பல தடைகள், குழப்பங்கள், தாமதங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு பெரிய உயர்வுக்கான பயிற்சி காலமாகவே அமையும். குறிப்பாக 28 வயதுக்கு பிறகு, 36 வயதுக்கு பிறகு, 45 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நிகழும். அந்த காலகட்டங்களில் வேலை மாற்றம், சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை உயர்வு, அரசியல் அல்லது நிர்வாக தொடர்பு போன்ற விஷயங்கள் திடீரென வாழ்க்கையை வேறு உயரத்திற்கு கொண்டு போகும். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும். ஆனால் வந்த பிறகு நீண்ட காலம் தங்கும் தன்மை கொண்டது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நேரடி எதிரிகள் குறைவாக இருந்தாலும் மறைமுக எதிரிகள் அதிகம். முகத்தில் சிரித்து பின்னால் குத்தும் மனிதர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள். அதனால் எல்லோரையும் ஒரே அளவு நம்பும் பழக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை நினைப்பதை விட எனக்கு சரியானது எது என்று யோசிப்பதை பாதுகாப்பு. பண விஷயங்களில் சற்றே கவனம் தேவை. கடன் கொடுப்பது, உத்தரவாதம் நிற்பது, வாய்மொழி ஒப்பந்தம் செய்வது போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கை வேண்டும். தப்பிக்கும் வழியாக வெள்ளிக்கிழமை தினங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த தீர்மானங்களை எடுக்காமல் சிந்திப்பதற்கே அந்த நாளை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் வெள்ளி நிற ஆடை, வெள்ளி உலோகம், அழகான பூக்கள் போன்றவை இவர்களின் மன அமைதிகளை அதிகரிக்கும்.
அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரே வழியில் வராது, பல வழிகளில் வந்து சேரும். ஒருவேளை ஒரு தொழில் என்ற கட்டத்தில் மட்டுமே இவர்கள் நிற்க மாட்டார்கள். தொடர்புகள், நட்பு, ஆலோசனை, கலை, உலகம், அழகு, ஊடகம் போன்ற துறைகளில் மூலமாக பணம் பெருகும். ஒரு காலத்தில் இவர்கள் செய்த உதவி, கொடுத்த ஆலோசனை, காட்டிய நியாயம், அவை அனைத்தும் பணமாகவும் பதவியாகவும் திரும்ப வரும். 40 வயதுக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் போல தோன்றும் சூழ்நிலை உருவாகும். பெரிய வீடு, நல்ல வாகனம், சமூகத்தின் பெயர், மற்றவர்கள் மதிக்கும் நிலை, இவையெல்லாம் சேர்ந்து வரும் காலம் அது. அந்த நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையிலிருந்து ராஜ வாழ்க்கை போல மாறும். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் அறிவும் நியாயமும் பேசினாலும் உள்ளுக்குள் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள். கடவுள் என்றால் பயமில்லை, ஒரு பாதுகாப்பு என்ற உணர்வு அதிகம். வாழ்க்கையில் சிக்கல் அதிகமாகும் போது கோயிலுக்கு போவது, விளக்கு ஏற்றுவது, மந்திரம் சொல்லுவது, மௌனமாக அமர்வது, இவையெல்லாம் இவர்களுக்கு மருந்தாக மாறும். குறிப்பாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வழிபாடு, அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு மன நிம்மதிகளையும் பொருளாதார நிலையும் உயர்த்தும். வாரத்தில் ஒரு நாள் தங்கள் வாழ்க்கையை பற்றி தனியாக அமர்ந்து யோசிப்பது கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாகும். துலாம் ராசிக்காரர்கள் சிறிய கனவுகள் காண்பவர்கள் அல்ல. நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தை விட என்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அதிகம். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் சமூக சேவை, வழிகாட்டுதல், ஆலோசனை வழங்குதல் போன்ற பாதைகளில் திரும்பும். இவர்கள் வாழும் வாழ்க்கை பிறருக்கு ஒரு பாடமாக மாறும். சிரித்த முகத்துடன் வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் பல காயங்களை வைத்திருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ஆனால் அந்த காயங்களையே அனுபவமாக மாற்றி உயர்ந்த நிலைக்கு செல்வதே இவர்களின் உண்மையான வெற்றி. குறிப்பாக நீண்ட மாதங்களாக இழுபறியில் இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது நண்பர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகளின் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் முன்னேற்ற மகிழ்ச்சிகளை தரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். குறிப்பாக சீதள சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். நிதிநிலை மேம்படவும். குடும்பத்தில் அமைதி நிலவும். லட்சுமி தேவியை வழிபடுவது சிறப்பு. புதன்கிழமை என்பதால் புதன் பகவானை வழிபடுவது கல்வி மற்றும் வியாபாரத்தில் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். அருகில் உள்ள கோவில்களில் பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது பசுவிற்கு தீவனம் வழங்குவது உங்கள் தடைகளை நீக்கும். குலதெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இந்த பலன்கள் பொதுவானவை. அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பதும் நல்லது. எது நடந்தாலும் பாசிட்டிவான அமைப்புக்குள் செல்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல மற்றவர்களின் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59, 75வது பாடலை கேட்பது, படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தேவையில்லாதவற்றை யோசித்து குடும்பத்தினுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு சிக்கிக் கொள்வீர்கள். அதனால் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் வார்த்தைகள் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆரோக்கியத்தில் பல், மூக்கு, தொண்டை, காது தொடர்பான சிறு பிரச்சனைகளிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றபடி தடைப்பட்டு வந்த காரியங்களிலிருந்து விடைபெறும் யோகம் உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை வைத்துக் கொள்வது நல்லது. நெகட்டிவ் அமைப்புகளை புறந்தள்ளுவதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துர்க்கை வழிபாடு செய்வது, துர்க்கை மந்திரம், துர்க்கை கவசம் கேட்பது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் துலாம் ராசியினர் வாழ்க்கையில் ஆற்றல் மிக்க திருப்பங்கள் நிகழும் மாதமாக இருக்கும். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை கௌரவிக்கும் நிகழ்வுகளும் நடக்கும். பள்ளி செல்லும் மாணவர்கள் தங்கள் திறமைகளை முழுவதுமாக நிரூபிக்கும் ஒரு வாய்ப்பினை பெறுவார்கள். உறவினை உணவர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டியிருக்கும். உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தெளிவாக பேசுங்கள், நிதானமாக செயல்படுங்கள், நிலையான வெற்றியை காண முயற்சி செய்யுங்கள். உறவுக்கு உண்மையாக இருங்கள். உங்கள் நேர்மைக்கான பரிசையும் பெறுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது தங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பை பெறுவார்கள். மரியாதை கூடிய சிறிய செய்கைகள் மூலம் உங்கள் உறவில் பிணைப்பை உண்டாக்க முடியும். காதல் உறவில் காணப்பட்ட விரிசல்களுக்கு தீர்வு காணும் வழிகளும் கிடைக்கும். உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை குறித்து பேச வேண்டாம். உங்களுக்கான காலம் வரும்படி காத்திருப்பதும் நல்லது. திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் காதல் கணவருடன் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கணவரிடம் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினரிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மாமியார், மருமகள்
இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்களை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்புகளும் கிடைக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் ஆதரவுடன் வீட்டிலேயே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். துலாம் ராசியை கொண்ட ஆண்கள் வீண் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். குறிப்பாக குழந்தைகளிடம் வாக்குறுதிகளை அளித்து பின் அவர்களை வருத்தத்தில் மூழ்கடிக்க வேண்டாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது நேர்மையின் பலனாய் உங்கள் திறமைக்கு உரிய பரிசை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும் குழு விவாதங்களில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும். நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கும் நபர்கள் மற்றும் உங்கள் மேலாளரின் பாராட்டுதல்களை பெறும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உங்கள் திறமைகளை கௌரவிக்கும் வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய உயர் பதவிகள் அளிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பொருளாதார நிலையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஆரோக்கியம் இருந்து பேசும் போது வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் காணப்படும் பிரச்சனைகள் உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்கும். அதாவது திடீர் மருத்துவ செலவுகள் உங்கள் சேமிப்புகளை குறிவைக்கும். எச்சரிக்கையுடன் இருங்கள். பணத்தை அளவாக செலவு செய்யுங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுங்கள். அதாவது துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனம், கட்டடம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அமோகமான நற்பலன்கள் கிடைக்கும் காலகட்டமாக உள்ளது. குவாரி ஒப்பந்தம் கிடைப்பது, மெட்டல் வியாபாரம் செய்வது, அரசியல்வாதிகளின் நட்பு கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். புரியாத விஷயங்கள் எல்லாம் இனி புரிய வரும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பதால் காதல் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இடுப்பு பகுதி, கால் நரம்பு பிசங்குவது போன்ற பதிப்புகளில் மிகுந்த கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் பயணங்களை மேற்கொள்வீர்கள். நினைத்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். பணம், பொருளாதார வரவு அற்புதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். யோக பலன்கள் அதிகளவில் நடக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். மனதிலிருந்து வந்த வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும். துணை விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது, இணக்கமாக செல்வது நன்மைகளை தரும். சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதும் நல்லது. நல்ல உறவுகளையும் நட்புகளையும் கொடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. ஹீமோகுளோபின் இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் விஷயங்களில் கவனம் தேவை. குளிர்ச்சியான பொருட்களை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். பணவரவு நன்றாக இருக்கும். தொழில், வியாபாரம், படிப்பு, பயணங்களில் அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் நல்ல காலகட்டம் இது. வாகன மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தொழில், வியாபாரம் கை கொடுக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நன்மைகளை தரும். எல்லா துறைகளில் வெற்றி காண்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். நிலுவையில் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும். அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கும். பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வணிக முடிவுகள் லாபத்தை தரும். வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரிடலாம். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நடப்பு இந்த மாதம் துலாம் ராசியினரின் செயல் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பான பதில்களை பரிசாக அளிக்கும். காதல் துணை, வாழ்க்கை துணை, நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் மற்றும் பிற உறவினர்கள் என அனைவரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள். பணியிடத்தில் நேரில் ஆதரவு உங்கள் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடித்த உத்வேகம் அளிக்கும். உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், கனிவான வார்த்தைகள் மூலம் காரியங்களை சாதிக்கும் ஒரு காலமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. துலாம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையை குறித்து பேசும்போது அன்பும் அரவணைப்பும் நிறைந்து காணப்படும். மென்மையான வார்த்தைகள் மூலம் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். உறவில் பரஸ்பர புரிதலை கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். காவல் துணையின்றி தனிமையில் இருக்கும் துலாம் ராசி ஆண்களுக்கு நண்பர்களின் அறிமுகத்தின் பேரில் அவர் குணத்திற்கு ஏற்ற நபர் ஒருவர் காதல் துணையாக கிடைப்பார். இனிமையான காதல் உறவை தொடங்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் துலாம் ராசியினர் தங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து திட்டமிடுவார்கள். தங்கள் எதிர்காலம் குறித்து சிறப்பாக திட்டமிடுங்கள், திட்டுவார்கள். திருமணம் முடித்த துலாம் ராசியினர் தங்கள் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். துலாம் ராசி கொண்டவர்களின் நிதிநிலை குறித்து பேசும் போது நிலையான வளர்ச்சி கொண்டு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிலையிலும் அதனை சரியாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். பெரிய முதலீடுகள், கொள்முதல்களை தவிர்க்கவும். அறிமுகமுள்ளா நபர்களுடன் கூட்டணி வைப்பதை தவிர்க்கவும். பொருட்களை வாங்கும் முன்னர் அதன் விலையை ஒப்பிட்டு பார்ப்பது அவசியம். இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்கும் முயற்சி செய்யுங்கள். வாராந்திர சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். திடீர் பயணங்கள், நண்பர்களுடன் இணைந்து வீண் செலவு செய்வது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. துலாம் ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது தெளிவான திட்டங்கள் மற்றும் செயல் மூலம் வெற்றி காணும் ஒரு காலமாக இருக்கும். மேலும் தொழில் வளர்ச்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது பதற்றத்தை தவிர்ப்பதும் நல்லது. கற்றலுக்கான ஒரு காலமாக இந்த மாதம் இருக்கும் நிலையில் உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் பல காணப்படும். உங்கள் பணிகளை உரிய காலத்தில் முடிக்க முடியாமல் தவிப்பீர்கள். சக ஊழியர்களின் தலையீடு உங்கள் தொழில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்கும். சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம். முதலீடுகளை முறையாக பயன்படுத்துவதில் சிக்கல் நீடிக்கும். ஜவுளி, விவசாயம், நிதி மேலாண்மை தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலமாகவே இருக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தை புரட்டி போடும் அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனவே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் கவனமாக எடுத்து வையுங்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் அல்லது வருமான வழிகள் உருவாகி பொருளாதார நிலை வலுப்பெறும். குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். கடன்கள் அடைப்படும் காலகட்டமாக இது அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதேபோல் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்காது. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கையிருப்பு கரையக்கூடும். எதிர்பாராத சிறிய செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நிதி நிலைமையை சீராக வைத்திருக்க உதவும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதிக வேலைப்பளு காரணமாக ஏற்படும் கோபத்தை வீட்டில் காண்பிக்க நேரிடலாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடன் மோதல்கள் காணப்படலாம். மன அமைதி கிடைப்பதற்கு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதும் நல்லது. அருகில் உள்ள கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குவதும் நன்மைகளை தரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசியினருக்கு நீண்ட மாதங்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் மாதமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு இருக்கும் நோயை வெளிப்படுத்தி காட்டி அதனை குணப்படுத்தும் அமைப்பும் உள்ளது. 6க்குடைய குரு 9ஆம் இடத்தில் இருப்பதால் நோயை குணமாக்கும். சுகஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உள்ளன. உங்கள் லாபாதிபதி, சத்மாதிபதி, ராசியாதிபதி என 4 கிரகங்கள் உள்ளன. தாயுடைய வழிகாட்டுதல், அன்பு அபரிவிதமாக கிடைக்கும். தாயினால் முன்னேறும் யோகமும் நற்பேர் பெரும் யோகமும் உண்டாகும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் வீடு வாங்கும் செய்தி உங்களுக்கு வரும். நீங்களும் வீடு வாங்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கூடி வரும். செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவதால் நல்ல முறையில் திருமணம் தொடர்பான செய்திகள் தேடி வரும். புதிதாக வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். படிக்கும் மாணவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் மாதமாக இருக்கும். நண்பர்களுடன் வெளியூர் வெளியிடத்தில் தங்கும் போது, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடும் போது மிகுந்த கவனம் தேவை. இளம் பெண்கள் தங்களுடைய ஆண் நண்பர்களுடன் மாலை நேரத்தில் ஆண் வெளியில் செல்லும் போது பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். தவறான பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூட வாய்ப்புள்ளதால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதால் தொழில் ரீதியாக பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அமைப்புகள் உள்ளது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய வெற்றிகள் வந்து சேரும். புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பயம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கவலை கொள்ள தேவையில்லை. கண்டிப்பாக உரிய மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு, கந்த கோட்டம், முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தபடியாக சுக்கிரன் ஆட்சி செய்யும் மற்றொரு ராசி துலாம். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நாகரிகமானவர்களாகவும் அனைவரிடமும் சமநிலையுடன் பழகுபவர்களாகவும் இருப்பார்கள். கவர்ச்சியான தோற்றமும் இனிமையான பேச்சு திறனும் இவர்களுக்கு இயல்பாகவே அமையும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இவர்கள் அதிக மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் காதல் வாழ்க்கையில் மட்டுமல்ல தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு மாதமாக இருக்கும். பாதுகாப்பான முதலீடுகள் மூலம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். பணியிடத்தில் அலைச்சல்கள் நிறைந்திருக்கும் நிலையிலும் சவால்களை சமாளித்து முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் தடைகள் விலகும். கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய சிந்தனைகள் மேலோங்கும். எடுக்கும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்களுடன் தொடர்பு கொள்வதால் இந்த மாதம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். இந்த மாதம் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் வளம் பெறுகிறது. இதன் காரணமாக முன்னோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு அடுத்த தலைமுறைக்கு புண்ணியத்தை தேடுவீர்கள். குலதெய்வத்தின் அருளால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் வழக்குகள் முடிவுக்கு வரும். நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் நிதிநிலை கணிசமாக உயரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். ஆடம்பர பொருட்களாகவும் வீட்டிற்கு தேவையான மின்னணு சாதனங்களுக்காகவும் செலவு செய்ய நேரிடலாம். தங்கம், வெள்ளி போன்ற நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். வேலையிடத்தில் நீங்கள் எடுக்கும் ஊழியங்கள், காரியங்கள் அனைத்தும் வெற்றியிலேயே முடியும். பணிபுரியும் இடத்தில் நிலவி வந்த மனக்கசப்புகள், சங்கடங்கள் மறையும்.
புதிய தொழில் தொடங்க திட்டமிட்ட இருப்பவர்களின் கனவுகள் நிறைவேறும். புதிய தொழிலுக்கான நிதி உதவிகள் கிடைக்கும். படித்து முடித்து நேர்காணலுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். குடும்ப உறவுகள் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் மற்றும் மாறத் தொடங்கலாம். சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் சில அகதிகள் மற்றும் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம். உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ளவும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும். ஞாபக மறதி கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் எழுதி பழகி படிப்பது சிறந்தது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். எனவே துர்க்கையம்மனை வழிபடுவது தடைகளை நீக்க உதவும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை நீக்க உதவும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி படைப்பாற்றலையும் தன்னம்பிக்கைகளையும் அதிகரிக்கும். கலை ஊடகம் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு லாபம் உண்டாகும். காதல் உறவுகளில் தெளிவு பிறக்கும். குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை கேட்க வாய்ப்புகள் உள்ளது. முதலீட்டு முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நன்மையிலேயே முடியும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.